லேர்னர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆர்ஆர்பி மெயின்ஸோட அடுத்த டிஐ பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த டிஐ வந்து எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கோட கெப்பாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பை சார்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேங்க் இருக்கு, ஏபிசிடிஇ 5 டேங்க் இருக்கு. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி வந்து டிகிரிஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியபிளை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாதான் அதோட டிகிரி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல வந்து வேற நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பைப் பி ஒன்று இருக்கு, அது டேங்க் ஏக்கு சப்ளை பண்ணுது. அதே மாதிரி பைப் ஆர் வந்து டேங்க் சிக்கு சப்ளை பண்ணுது. பைப் பியோட ஸ்பீடு வந்து 2x லிட்டர்ஸ் பெர் மினிட்டுங்க. ஒரு மினிட்டுக்கு 2x லிட்டர்ஸ் கொடுக்குது. இங்க நீங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதே எக்ஸ் இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைப் ஆரோட ஸ்பீடு வந்து 17.5 லிட்டர்ஸ் பெர் மினிட்னு சொல்லிட்டாங்க. டைம் டேக்கன் பை ஆர் வந்து x-3 மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் பை பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைம் டேக்கன் பை பி இஸ் x-3 மோர் தென் டைம் டேக்கன் பை ஆர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் இந்த ஆரை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இங்கே ப்ளஸ் இருக்கு, அது மைனஸ் ஆகிடும். ஸோ டிபி மைனஸ் டிஆர் இஸ் ஈக்குவல் டு x-3ன்னு வந்திருக்கு. இந்த எக்ஸ் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தாங்க. ஸோ ஒரே வேரியபிள் இருக்கிறதுனால சம் கொஞ்சம் ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே க்ளூ, அதாவது ஒரு பை சார்ட் எடுத்துக்கிட்டா அது ரவுண்டா இருக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. மொத்தமா நீங்க ஒரு சர்க்கிளோட ஆங்கிளை சுத்தினீங்கன்னா அது 360 டிகிரியா இருக்கும். அப்ப இதை ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா அது எவ்வளவு வரணும், 360 வரணும். அப்படி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது எனக்கு 256 + 13x = 316 கிடைக்கும். இந்த 256 அங்க கொண்டு போய் மைனஸ் பண்ணிட்டு 13 டிவைட் பண்ணேன்னா எனக்கு x = 8ன்னு வருது. ஸோ இந்த எக்ஸை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 56 டிகிரிஸும் டியோட வேல்யூ 48 டிகிரிஸ்னும், அதே மாதிரி பைப் பியோட ஸ்பீடு வந்து 8 2s are 16 லிட்டர் பெர் மினிட்னும், இங்க வந்து 8 - 3 5 மினிட்ஸ்னும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப இந்த இடத்துல டிகிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியாது. அதாவது 64 டிகிரின்றது 5 லிட்டரா 10 லிட்டரா அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டியை 360y அப்படின்னு சொல்லி அசியூம் பண்றேன். ஸோ 360yன்னு நான் அசியூம் பண்ணும்போது 64 டிகிரின்றது 360 டிகிரியில 64 டிகிரி ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ 64/360 இன்டூ டோட்டல் கெப்பாசிட்டி 360y. ஸோ 360 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 64y. ஸோ இது மாதிரி பிசிடிஇ எல்லாத்துக்குமே நான் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அது 104y 56y 48y 88yன்னு எனக்கு கிடைச்சிருது. இப்போ நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, டைம் டேக்கன் பை பி மைனஸ் டைம் டேக்கன் பை ஆர் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த இதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலானா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு என்னது, டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால ஸோ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், கெப்பாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த பைப்பு பி எந்த டேங்குக்குள்ள போகுதுன்னா ஏன்ற டேங்குக்குள்ள போகுது. அப்ப ஏயோட கெப்பாசிட்டி என்னவோ அதை தான் போட போறோம். 64y/16. ஸோ கேன்சல் பண்ணா எனக்கு 4yன்னு கிடைச்சிருக்கு. அப்ப பி எடுத்துக்கிட்ட டைம் வந்து 4y. அதே மாதிரி ஆரோட டைமை கண்டுபிடிக்க போறோம். ஆர் வந்து பைப் சிக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பைப் சியோட கெப்பாசிட்டி 56y. ஸோ இங்க வந்து என்ன ஃபார்முலா, அதே மாதிரி தான் கெப்பாசிட்டி பை ஸ்பீடு. ஸ்பீடு வந்து ஆரோடது 17.5 லிட்டர்ஸ் பெர் மினிட் கொடுத்துட்டாங்க, கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு இதை கேன்சல் பண்ணும்போது 3.2yன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 4y - 3.2y = 5. நான் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 6.25ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஒய்யை தூக்கிட்டு போய் நான் அங்கே கெப்பாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒவ்வொரு டேங்கோட கெப்பாசிட்டியும் கிடைச்சிரும். ஸோ இங்கே டெசிமல் கால்குலேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா இங்கே பாருங்க,
இங்க வந்து டினாமினேட்டர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ அதை வந்து ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 50/8ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6.25 வந்துருது. அதாங்க ஒய்யோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டி ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏக்கு வந்து 6.25ஓட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 400லாம் வந்துடும். இதோட கால்குலேஷனை எப்படி சிம்பிளா பண்றது அப்படின்னு சொல்றேன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், 64 இன்டூ ஒய் தான் பண்ண போறோம். ஒய் வந்து 6.25, 6.25 இன்டூ 64. இது ரெண்டுமே ஒரே நம்பர், மல்டிபிகேஷன்ல இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஹோல் நம்பரை 4ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க டெசிமல் இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. டிவைட் பண்றது இந்த ஹோல் நம்பரோட டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 64/4 வந்து 16ங்க. 6.25 அப்படின்றத நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் 16 இன்டூ 25 பண்ணணும். அப்ப இதுவும் ஒரே நம்பர் தான், இங்கேயும் 25 தான் முடிஞ்சிருக்கு. அப்ப இதையும் நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். ஸோ இந்த 25ல முடிகிறத 4ஆல பண்ணீங்கன்னா 100, இந்த 16 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4. ஸோ 4 இன்டூ 100 400. ஸோ அப்படிதாங்க இங்க நம்மளுக்கு 400 வந்திருக்கு. ஸோ இதை ஒரு தடவை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா போதும் 25. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம், இதை எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நீங்க இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4ஆல டிவைட் ஆகாததுக்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். அதோட 100 மல்டிப்ளை ஆகும்போது பாயிண்ட் போயிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிரும். நீங்க நார்மலா டெசிமலோட மல்டிப்ளை பண்ணி போடுறதை விட இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கெப்பாசிட்டிஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி 400, பி 650, சி 350, டி 300, இ 550. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாங்க. சரிங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன் பை பைப் Q to fill tank B fully to that of pipe P to fill tank E. சரியாங்க. ஸோ Q வந்து B ஃபில் பண்ணுது, T வந்து E ஃபில் பண்ணுது. Qவோட டைமுக்கும் Tயோட டைமுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியுங்க. அப்ப 8 3s are 24 plus 2 26 லிட்டர்ஸ். அதே மாதிரி இங்க வந்து டீக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 into 2.5, 2.5 into 4 வந்து 100. அப்ப இன்னொரு 4 வந்து 200. அப்ப 200ல ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 20 லிட்டர்ஸ்ங்க. ஸோ 20 லிட்டர்ஸ்ன்றது நம்மளுக்கு டீயோட ஸ்பீடுங்க. இப்ப டைம் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், கெப்பாசிட்டி பை ஸ்பீடு. ஸோ Q வந்து எதுக்கு போகுது, டேங்க் பிக்கு போகுது. டேங்க் பியோட கெப்பாசிட்டி வந்து 650 பை ஸ்பீடு வந்து 26. அதே மாதிரி பைப் டி வந்து ஈக்கு போகுது, ஈயோட கெப்பாசிட்டி வந்து 550. ஸோ அதோட ஸ்பீடு வந்து 20 லிட்டர்ஸ், அதாவது டீயோட ஸ்பீடு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து எனக்கு 25 கிடைக்கும், 25 மினிட்ஸ் கிடைக்கும். இங்க வந்து எனக்கு 27.5 கிடைக்கும். ஸோ இதுல நம்ம இந்த டெசிமலை ரிமூவ் பண்றதுக்கு இதை 250 இதை 275 வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10:11 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 10:11. சரிங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைப் எஸ் வந்து பைப் டிக்கு கனெக்டடுங்க. அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் பைப் பியும் பைப் எஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் வந்து 8ன்னு தெரியும். அப்ப பைப் பியோட எஃபிஷியன்சி வந்து 8 4s are 32,
இது வந்து 3x plus 1ங்க. அப்ப 8 3s are 24 plus 1 25 இதோட எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் S ஓட எஃபிஷியன்சி 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ரேஷியோல இருக்கு. அப்ப மொத்தம் வந்து ஸோ இதுல நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா flowing rate of pipe P வந்து நம்மளுக்கு தெரியுங்க 16 liters per minute னு pipe P ஓட ஸ்பீடு தெரியும். ஸோ இந்த 32x தான் 16 இருக்கு அப்படின்னா x வந்து எவ்வளோங்க 0.5. அப்ப S ஓட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் 25 into 0.5 12.5 liters per minute இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 20% இப்ப வந்து லெஸ் ஆயிருக்கு. அப்ப நியூ எஃபிஷியன்சி அதாவது நியூ ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா 12.5 லிட்டர்ஸ்ல நம்மளுக்கு வந்து 20% லெஸ் தான், மீதி 80 தான் இருந்திருக்கும். அப்ப 12.5 into 4/5 அதாவது 80/100 அதை நான் கேன்சல் பண்ணி 4/5 போட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 10 liters per minute. இப்போ நியூ ஸ்பீடு வந்து 10 liters per minuteங்க, ஓல்டு ஸ்பீடு வந்து 12.5 liters per minute. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கிடைக்கிற டயத்துக்கும் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கிடைக்கிற டயத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டியோட கெப்பாசிட்டி தெரியும் 300 liters. ஸோ 300 divided by 12.5 அது வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 24 minutesங்க. அதே மாதிரி 300 divided by 10னா 30 minutes. ஸோ இந்த 24 minutesக்கும் 30 minutesக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 minutes. ஸோ ஆன்சர் வந்து 6 minutes. அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற டேட்டாலாம் யூஸ் பண்ணுங்க, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தப்பான்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பைப் S can fill 62.5 part of tank A in 25 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க டைம் கேட்டிருக்காங்க. அப்ப டைம் வந்து என்னதுன்னா கெப்பாசிட்டி பை ஸ்பீடு. ஸோ கெப்பாசிட்டி வந்து டேங்க் A ஓடது 400. ஸோ இங்க 62.5னா 5/8ன்னு நம்மளோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தா ஈஸி. ஸோ 5/8 into 400 எவ்வளோங்க வரும் 50. 250ன்றது நம்மளோட கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 250. ஸ்பீட் ஆஃப் எஸ் நம்ம போன சம்ல வந்து பார்த்துருந்தோம். ஸ்பீட் ஆஃப் எஸ் வந்து 12.5 liters. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 20 minutesன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே 25 minutesன்னு இருக்கு. ஸோ அதனால இந்த இது தப்பு. ஒருவேளை உங்களுக்கு 62.5% வந்து 5/8ன்னு தெரியலனா நீங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 62.5/100 இதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்டூ டேங்க் ஏவோட கெப்பாசிட்டி வந்து 400. ஸோ இதை வந்து இதை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோங்க. 4ஓட மல்டிப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. பை ஸ்பீடு வந்து எவ்வளோங்க 12.5. ஸோ இப்போ டைரக்டா இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. 625 into 4/125 அப்படின்னு போட்டு நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து கரெக்டா 5 times தாங்க வரும். 5 4s are 20. ஈஸியா நீங்க வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க பைப் R and S together can fill the tank D fully in 3 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைப் ஆரோட ஸ்பீடு வந்து 17.5 liters சம்லே கொடுத்துருந்தாங்க. எஸ் ஓட ஸ்பீடு நம்ம போன சம்ல கண்டுபிடிச்சோம் 12.5. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுங்க 30 liters per minuteன்னு வரும். இங்க டியோட கெப்பாசிட்டி வந்து 300 liters. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 300/30 அதாவது கெப்பாசிட்டி பை ஸ்பீடு 10ன்னு வருதுங்க. 10 minutesன்னு வருது, ஆனால் இங்க 3 minutesன்னு இருக்கு. ஸோ அதனால 2வும் தப்பு. 3 வந்து பாருங்க pipe T can fill tank C fully in 16 2/3 minutes. அப்ப with 110% of its original efficiency. pipe T ஓட efficiency first questionல பாத்தீங்க அப்படின்னா 20 liters per minute ன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுல 110%. அப்ப 110 அப்படின்னா 20 into 110/100 அதாவது 22 liters per minute. இதுதான் வந்து 110%.
டேங்க் சியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 லிட்டர்ஸ். ஸோ 350 டிவைடட் பை 22. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1510/11 அப்படின்னு கிடைச்சிருக்கோங்க. ஸோ 1510/11 கொடுத்துருக்காங்க. இங்க 16 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அப்ப 3யும் வராது. ஆன்சர் வந்து நன் இஸ் ட்ரூ. ஸோ எப்பயாவது உங்க ஆப்ஷன்ல நன் இஸ் ட்ரூ, நன் ஆஃப் தீஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தா அது வர்றதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் there is a hole in the bottom of the tank, so tank C கீழ ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. the flowing rate of water from the hole is 20% of that from pipe R. so pipe R ஓட 20% தான் அதோட ஸ்பீடு. so pipe R ஓட ஸ்பீடு வந்து 17.5 liters per minute ன்னு நமக்கு தெரியும். அதுல 20%, அப்ப 1/5 of 17.5 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 3.5 liters per minuteன்னு வருதுங்க. ஓகேவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தென் இன் வாட் டைம், ஸோ டைம் கேட்டிருக்காங்க. பைப் ஆர் வில் ஃபில் 72% ஆஃப் தி பார்ட் ஆஃப் த டேங்க். முதல்ல 72% ஆஃப் தி பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து எவ்வளவு? 72%. 72/100. டேங்க் சியோட கெப்பாசிட்டி வந்து 350ங்க. ஸோ டிவைடட் பை இங்க வந்து ஒரு ஹோல் இருக்குன்னா அது வழியா லீக் ஆகும். ஸோ அதோட ஸ்பீடை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஆக்சுவல் ஸ்பீடு, அதாவது பைப்பு ஆரோட ஸ்பீட் மைனஸ் ஹோலோட ஸ்பீடு. ஸோ பைப் ஆரோட ஸ்பீடு 17.5, ஹோலோட ஸ்பீடு வந்து 3.5. ரெண்டையும் மைனஸ் பண்ணா 14ன்னு வரும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி, இங்க வந்து உங்களுக்கு ஸ்பீடு. அப்பனா உங்களுக்கு கிடைக்க போறது டைம். ஸோ இங்க 14ஆல நம்ம கேன்சல் பண்ணோம். அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 5 டேபிள்ல ஸோ 72/100 முதல்ல வந்து 18/25ன்னு வருங்க. அந்த 25ஆல நம்ம 350 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 14ன்னு வருது. ஸோ இந்த 14ம் இந்த 14ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18 minutesன்னு கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு 18 minutesன்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு எப்படி இருக்கு? எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 8. அப்போ 25 × 8 இது 20 minutes. ஆனால் நம்மளுக்கு 18 வரணும், இது வராது. ஸோ 8 3s are 24. 24 - 3 21 minutes. இதுவும் வராது. 8 2s are 16. 16 + 2 18 minutes. ஸோ டி வந்து கரெக்டு. அதே மாதிரி ஆப்ஷன் இ செக் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா வேற எங்கேயுமே உங்களுக்கு ஆப்ஷன் டி அண்ட் இ அப்படின்னு கிடையாது. நன் ஆஃப் தீஸ் வராது, ஏன்னா ஆப்ஷன் டியே வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுல வந்து பாருங்க, the average capacity of tanks C, D, E and F is x + 2 5x + 3 liters ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எக்ஸ்ன்றது 8ன்னு நம்மளுக்கு தெரியும். 8 + 2 10 இன்டூ 5 8s are 40 + 3 43. ஸோ மொத்த லிட்டர்ஸ் 430 liters. எதெல்லாம் சேர்ந்து C + D + E + F 430 liters. இப்போ எஃப் வந்து நம்மளுக்கு தெரியாது, இது மூணும் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது 350 liters, இது 300 liters, இது வந்து 550 liters. ஸோ எஃப் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் 430. டோட்டல் கிடைக்கணும்னா இன்டூ 4 பண்ணியிருக்கணும். அப்ப இந்த வேல்யூ 1720ன்னு வந்திருக்கும். இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு 3 + 3 6 + 5 11, அப்புறம் ஒரு 50 + 50 1200 + f = 1720ன்னு வந்திருக்கும். அப்ப f வந்து 520 அப்படின்றதான் f ஓட கெப்பாசிட்டியா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பைப் S works with 160% of its original efficiencyன்னு சொல்லிட்டாங்க. S ஓட ஒரிஜினல் எஃபிஷியன்சி வந்து ஆக்சுவலா என்னவா இருந்ததுன்னா 12.5, அதாவது 12.5ன்னு இருந்துச்சு. இது வந்து 160% அப்படின்னு பார்க்கும்போது 160/100 × 12.5. சரியாங்க, இப்படிதான் எழுதுவோம். இதுக்கு வந்து 12.5/100க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 1/8. ஸோ 160 × 1/8 போட்டிங்கன்னா 20. ஸோ 20 liters அப்படின்றதான் இப்போ வந்து பைப் எஸ்ஸோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி பைப் டி வந்து 62.5% ஆஃப் இஸ் ஒரிஜினல் எஃபிஷியன்சின்னு கொடுத்துட்டாங்க. 62.5னா 5/8ன்னு நம்மளுக்கு தெரியும்.
ஒரிஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் பைப் டி வந்து எவ்வளவா இருந்ததுன்னா 20 லிட்டர்ஸா இருந்தது. அப்ப இதால நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்க 2 5 5 5 25/2. இப்ப புது இது வந்து 12.5 லிட்டர்ஸ் பெர் மினிட்டா இருக்கும். இப்ப தென் இன் வாட் டைம் பைப் எஸ் அண்ட் டி டுகெதர் கேன் ஃபில் எஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு பைப் எஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சது 20 லிட்டர்ஸ் பெர் மினிட் ஸ்பீடு, டீக்கு வந்து 12.5, மொத்தமா 32.5ன்றது தான் ஸ்பீடு. எஃபோட கெப்பாசிட்டி 520. ஸோ 520 டிவைடட் பை 32.5 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா 16 மினிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 16 மினிட்ஸ். ஹலோ லேர்னர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஐ ரீசனிங் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும் போதோ இல்லை வேற எந்த புக்ஸ்ல இருந்து கொஷின் சால்வ் பண்ணும் போதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை அதில் நீங்கள் பார்க்குற கீ புரியலை எது இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களோட queries நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக போட்டுடுறோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.